நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து நல்லா வந்து வெளுத்து வாங்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என் விஷயத்த தலையிட்டியா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு போகிறாங்க. இதை கேட்டு வந்து ராகினி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பசுபதி வராரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு பசுபதி, நீ ஏம்மா அவசரப்பட்ட, நான் அவளை பார்த்துக்கிறேன், சும்மா விட மாட்டேன், என் பொண்ணு மேலே கை வைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, நேராக வந்து நம்ம வந்து காவேரி பார்க்க போகிறாரு. காவேரி கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பெஸ்ட்டு கப்புள்னு அவார்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, இந்த ஃபங்க்ஷனில் ஒன்றுமே நீ பண்ண முடியாது, இதில் நீ ஜெயிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், புரியுதா, அதனால் இந்த இதில் ஜெயிப்பேன், நீ மனக்கோட்டை கூட கட்டாத, எதுவுமே நடக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் விஜய் அங்கே வராரு. விஜய் வந்து பார்த்துட்டு, எப்படி நடக்காது நானும் பார்க்குறேன், இப்போ இந்த நிமிஷம் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நான் இண்டஸ்ட்ரி இல்லாமல் தான் இருந்தேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து இந்த பெஸ்ட்டு கப்புன்ற வந்து விருதை நாங்கள் தான் வாங்குவோம், எப்படியாவது நாங்கள் ஜெயிப்போம், அதை நீ கண் கூட பார்க்க போகிற, நானும் காவேரியும் சேர்ந்து வாங்குறதை நீங்கள் 2 பேரும் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வா காவேரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரிக்கு. நிச்சயமாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் இவ்வளோ நாள் நான் வந்து இது பெரிய விஷயமா நினைக்கிறேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் காவேரி, கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம், நல்ல முழு மூச்சாக நான் இறங்குறேன் இந்த விளையாட்டில், இன்றைக்கி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து சோகமாக இருக்காங்க. என்ன கங்கா ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. இல்லைங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடுவோம்ல, நம்ம தானே ஃபஸ்ட்டில் இருக்கோம், கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம். இல்லைங்க, இந்த ரவுண்டு எப்படி வைப்பாங்கன்னு தெரியல, இதில் வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வர முடியும், அதனால் வின் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, கௌதம் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் காசெல்லாம் கொடுத்து பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க, அப்படி மீறி கொடுத்தா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, நேர்மையாக கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க. கௌதம் வந்து ஆமாம், ஏதாவது பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்துடணும், அந்த 5 லட்ச ரூபாய் நம்மளுக்கு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மகா வந்து சூர்யாக்காக வந்து சூப்பராக வந்து அந்த ப்ராஜெக்டை செம்மையாக வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்து சூர்யா வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. மகாவை பயங்கரமாக பாராட்டுறாரு. சூப்பர் மகா, எப்படி இவ்வளோ நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ண வேணாங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், இந்த போட்டியில் நீங்கள் முழு மனசோட ஈடுபடணும், கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டணும், அதுதான் எனக்கு வேணும், அதை நீங்களாக தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூர்யாவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து, இப்போ என்னடா பண்ண போகிறேன், இப்படியே ஜெயிக்க போறியா, எனக்கு இல்லைம்மா நான் ஜெயிக்க போகிறதில்ல, உங்கள் கிட்ட கொடுத்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன், மகாக்காக இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ராஜலட்சுமி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து போட்டி வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து காவேரி வந்து விஜயும் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மகாவும் சூர்யாவும் நல்லா பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஐஸ்வர்யாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. இவங்களை ஜெயிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க தோற்று போயிடுறாங்க. அதனால் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறது இல்லாமல் தவிக்கிறாங்க. சூர்யா வந்து யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து நம்ம இதில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதே மாதிரி அம்மாவுக்கு கொடுத்தபடி நம்ம இதில் வந்து ஜெயிக்கவும் கூடாது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து மகா வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மகா வந்து யோசிக்கிறாங்க, நல்லா பண்ணுவாரா மாட்டாரா சொல்லிட்டு. பார்த்தா சூர்யா வந்து நல்லாவே வந்து அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. அதனால் மகா சந்தோஷம் பண்ணிடுறாங்க. ஆனால் ராஜலட்சுமி செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன் சூர்யா இந்த அளவு நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா பண்ணாலும் வந்து ஃபஸ்ட்டு வர முடியாதுமா, ஏன்னா வந்து எங்கள் ஸ்கோர் போர்ட் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு.